உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நியாயமா நம்ம 2 பேருக்கும் தானே கல்யாணம் நடக்கணும். ஆனா இப்போ இவ கூட நீ நின்னுட்டு இருக்க. இவ கூட சேர்ந்து அக்னிய கூட வள வந்துட்ட. நான் மட்டும் சரியான நேரத்துல இங்க வரலனா நீ இவளோட நெத்தியில குங்குமம் வச்சிருப்ப. அப்புறம் இவளுக்கு தாலியும் கட்டியிருப்ப. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் இவளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றேன். உனக்கு என்னோட நிலைமை புரியுதா புரியலையா மோகன்? இல்ல இப்பவும் உனக்கு வெறும் ராதா தான் உன் கணக்கு தெரியறாளா? தாமினி, தாமினி, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. யார் உன்னை இந்த மாதிரி பண்ணது தாமினி? இவதாமா பண்ணா. இவ என்னோட ரூம்குள்ள வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டா. நான் மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ என்ன கொன்னுடுவேன்னு என்ன மிரட்ட ஆரம்பிச்சுட்டாமா. நான் இவகிட்ட முடியாதுன்னு சொன்னப்போ இவ என்ன மண்டையில அடிச்சு நான் மயக்கம் ஆயிட்டமா. அதுக்கப்புறம் இவ என்ன சூட்கேஸ்ல அடைச்சு என்ன வீட்டுக்கு வெளியே தூக்கிட்டு போயிட்டா. மோனையா, இல்ல மோகன், இவ போய் சொல்றா. ராதா அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியும்ல. சூனியக்காரி! அடக்கடவுளே, என்ன காரியம் பண்ணிட்ட? நானே என் பொண்ணு அடி அடி நடிச்சிட்டேனே. ஐயோ கடவுளே, இது அடுக்குமாடி உனக்கு? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? என் பொண்ணு உயிரை எடுக்க முயற்சி பண்றியா நீ? உன்னை என்ன பண்ற பாரு. நானே இருடி வர. என்ன பண்றீங்க? இல்ல இல்ல மோனையா, இவங்க போய் சொல்றாங்க. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல மோனையா, என்ன நம்புங்க. இது எல்லாத்தையும் நீதான் பண்ணிருக்க ராதா. சரி, நீ பண்ணலனே வச்சுப்போம். அப்ப யார் பண்ணது? நானா பண்ண? உன்னாலதான் என் பொண்ணோட நிலைமை இப்படி இருக்கு. நான் உங்க பொண்ணு அடிக்கல. ஆனா உங்க பொண்ணு என்ன அடிச்சது உண்மைதாம்மா. அதுக்கப்புறம் தான் நான் மயக்கம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்லை. எந்த ட்ரெஸ்ஸோட எப்படி வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்த ஞாபகம் இல்லை மோனையா. இதுதான் உண்மை. நான் கடைசி நேரத்துல தாமினி அக்கா கூட தான் இருந்தேன். இவங்க என்ன அடிச்சாங்க. ராதா தாமினியே அப்படி பண்ண போறா? அத முதல்ல சொல்லு. அவளோட கல்யாணத்தை விட்டுட்டு எதுக்காக அவ உன்னை அடிக்கணும்? இவங்க 2 பேரோட உண்மையையும் நான் வெளியே கொண்டு வந்துட கூடாதுன்றதுக்காக. இதோ ஆரம்பிச்சுட்டா இந்த ராதா புது கதை சொல்றதுக்கு. எந்த உண்மையும் கிடையாது, எந்த பொய்யும் கிடையாது. ஒரே ஒரு உண்மை மட்டும் தான் இருக்கு. நீ தான் என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்க. ஏன் தெரியுமா? மோகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணிருக்க. நிறுத்துக்காத்த. ராதா தாமினியை கொஞ்சம் பாரு. நீயே பாக்குறல, அவ தனக்கு தானே இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்திக்க மாட்டால. நீ என் கூட பக்கத்துல உட்கார்ந்து அக்னியை சுத்தி சேர்ந்து வள வந்த இதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க பாரு, அதான் நான் எப்போ உன்னை கண்ணை மூடிக்கிட்டு நம்புவேங்கிறது உண்மைதான்.
ஆனா இன்னைக்கு நடந்த காரியத்துக்கு எல்லாருக்கும் உன் மேல மட்டும்தான் சந்தேகம் வருது. ஆனா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். யாரால ஆச்சு, ஏன் ஆச்சு, எல்லாம் தெரியணும். And இந்த விஷயத்தை பத்தி எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அப்பா, நீங்க ஏன் ராதாவை திட்டுறீங்க? ராதா என்ன பண்ணா? ராதா ஒண்ணு பொய்யெல்லாம் சொல்லல. குஷி, நீ சும்மாரு, நடுவுல பேசாத. நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ராதா, நீ எதுக்காக அழுகுற? நீ எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. சோ இன்னைக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்பா, உண்மை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். போது, நிறுத்து குஷி. இப்ப ராதாவை காப்பாத்த நீ போய் வேற சொல்ல போறியா? இல்ல பாட்டி, ராதா தான் எனக்கு கத்து கொடுத்திருக்கா என்னைக்குமே நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு. சோ நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன்? நான் இப்ப சொல்றது எல்லாமே உண்மையாதான் இருக்கும். இப்போ என்ன உண்மை சொல்ல போற? எந்த உண்மையும் நான் கேட்க மாட்டேன். ஏய் தாமினி, அவளை பேச விடு. நான் கேட்பேன். சொல்லு குஷி, சொல்லு. நான் தாமணி ரூம் முன்னாடி போயிட்டு இருந்தேன். அப்ப நான் அங்க இருந்து பார்த்தேன். தாமணியோட பெட்டுக்கு பின்னாடி ராதா இருந்தா. அதுவும் மயங்கி போயிருந்தா. அந்த நேரத்துல தாமணி என்ன பார்த்துட்டா. அவ என்ன அட்டாக் பண்ணா. அப்புறம் எப்படின்னு தெரியல, தாமணியோட கால் தடுக்கி அவ கீழே விழுந்து மயக்கமாயிட்டா. அப்பதான் நான் யோசிச்சேன், என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலன்னா கல்யாண பொண்ணையாவது மாத்தலாம்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.